ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நான் முருகன், உங்கள் சக்ஸஸ் ஷேர் நியூஸ் சேனலுக்காக பல பயனுள்ள தகவலை வரிசையாக உங்களுக்கு கொடுத்துட்டே வரேன். இன்னும் நிறையா தகவல் கொடுக்கலாம்னு வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் நீங்கள் இன்டர்ப்ட்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நம்மள்ட இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்ட்ராடே ட்ரேடர்பாங்க. பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது டாபிக் எல்லாமே ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றிய ஒரு தகவல் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். 1980 10,000 ரூபா நீங்கள் விப்ரோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? சாதாரணமாக இன்றைக்கி அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 535 கோடி. இது நம்ப முடியாத வளர்ச்சி. இது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் விப்ரோவில் நடந்திருக்கு. விப்ரோ மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஸ்டெப்பில் நடந்திருக்குது. விப்ரோவில் நடந்தது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கதை மார்க்கெட்டில் தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக வந்தவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. 1980 நீங்கள் ஒரு 100, அப்போ ஷேரோட வேல்யூ 100 ரூபா. 100 ரூபா போட்டு 100 ஷேர் வாங்கியிருந்தீங்க, 10,000 ரூபா வச்சுருந்தீங்கன்னா 81 போனஸ், 85 போனஸ், 86 ஸ்பிளிட்டு, 87 போனஸ், 89 போனஸ், 92 போனஸ், 95 போனஸ், 97 போனஸ், 99 போனஸ் எல்லாம் சேர்த்து அன்னைக்கு நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 2010 கிட்டத்தட்ட 96 லட்சம் ஷேர். இதில் அவ்வளோதான் தெரியுது உங்களுக்கு. இதுக்கப்புறம் 2017 ஒரு 1:1 போனஸ் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 கோடி ஷேர் உங்களுக்கு இன்னைக்கு வேல்யூ. நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 80 இல்லை, 1980 நீங்கள் 100 ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா 100 ரூபா போட்டு டோட்டலாக 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் கையில் இருக்க ஷேரோட மதிப்பு இல்லை, ஷேரோட எண்ணிக்கை 2 கோடி ஷேர். 2018 இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்க 2 கோடி ஷேர். ஒரு ஷேரோட மதிப்பு இன்னைக்கு 270 ரூபா பக்கம் போயிட்டு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 540 550 கோடி ரூபா இன்னைக்கு அதோட மதிப்பு. இது இல்லாமல் இது வேல்யூ மட்டும்தான். இது இல்லாமல் அவன் பண்ண சேட்டை நிறையா இருக்குது. உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பான் தெரியுமா? டிவிடெண்ட் மட்டும் கிட்டத்தட்ட 118 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா. அன்றைக்கி 100 ஷேர் வாங்கினவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்த டிவிடெண்ட் அமௌண்ட்டு மட்டும் 118 கோடி ரூபா. இதையும் சேர்த்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்ட்டு. கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா. 10,000 ரூபா 650 கோடி ரூபாய் மாறினது இது 30 வருஷத்தில். இது விப்ரோவில். இது மாதிரி இன்ஃபோசிஸ் இருக்குது. இன்ஃபோசிஸ் 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 10,000 ரூபா போட்டு வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அதோட மதிப்பு 2 கோடி ரூபா. வெறும் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபோசிஸில் இன்றைக்கி அதோட மதிப்பு 2 கோடி ரூபா. இதுவும் ஐடி கம்பெனி தான். ஏன் இந்த வளர்ச்சி அப்படின்னா, அந்த டயத்தில் ஐடி செக்டர் பயங்கர பூமில் இருந்துச்சு. அதனால் இந்த வளர்ச்சி. இது மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் இருக்குது. இது மாதிரி ஈச்சர் மோட்டார் இருக்குது. ஈச்சர் மோட்டார்னா அந்த புல்லட் கம்பெனி, ராயல் என்ஃபீல்டு புல்லட் கம்பெனி வருதுல்ல, அந்த அதே இது. அது 1990 நீங்கள் புல்லட் வாங்கின காசை 10,000 ரூபாய்க்கு ஷேரை வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பல கோடி. ஆனால் புல்லட்டுக்கு வேல்யூலாம் போச்சு. இன்றைக்கி புல்லட் வாங்குற காசுக்கு பதிலாக புல்லட் கம்பெனி ஷேரை வாங்கி போட்டிங்கன்னா இன்றைக்கி பல கோடி ரூபா. அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தேடி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நிறையா இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்டு, HDFC, எம்ஆர்எஃப்லாம் தனி கதையே இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது தனி வீடியோ வேணும் அந்த கதையை சொல்கிறது, எம்ஆர்எஃப் பற்றி சொல்கிறதுக்கு. பிரிட்டானியா, அமெரிக்கா பேட்டரி, ஸ்ரீஸ்மிண்ட்லாம் நான் இப்போ ரீசெண்டாக 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 150 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி அதோட ரேட்டு என்னன்னு 4 டிஜிட் 5 டிஜிட் போயிடுச்சு. அதெல்லாம் டாக்டர் ரெட்டி. அதே மாதிரி டாக்டர் ரெட்டியும் 10,000 ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அது இன்றைக்கி 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா. இதை ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் பவர் ஆஃப் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அதோட வளர்ச்சி நமக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு ஆலமரம் மாதிரி அது பாட்டுக்கு வளர்ந்து கிளையோட அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. கிளை விழுது எல்லாம் போட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி ஒரு சின்ன நல்ல ஒரு வாக்கியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாஃபினா சாக்லேட் வாங்குற காசுக்கு நீங்கள் ஷேர் வாங்கி போடுறதா கூட இன்றைக்கி அது 3 பெட்ரூம் ஃப்ளாட் அப்படின்னு ஒரு சின்ன நியூஸு. இது நம்ம பார்க்க சிரிப்பாக தான் இருக்குது, ஆனால் அதான் உண்மை. அது மாதிரி நிறையா
ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குது. 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு சாக்லேட் வாங்குற காசுக்கு இன்னைக்கு ஷேர் வாங்கி போட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனையோ லட்சம் மதிப்புள்ள பணமாக மாறி இருக்கும். நம்மள பலர் பண்ணியிருக்காங்க, சிலர் பண்ணியிருக்காங்க, பலர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்கள்கிட்ட ஒன்றும் போகலை. இன்னைக்கு நீங்கள் அதே வேலையை பார்த்தா கூட உங்களோட சந்ததிக்கு வந்து இது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த ஐயமும் இல்லை. ட்ரேடர்ஸ் நீங்கள் ட்ரேடிங் பண்ணாலும் ஒரு ஷார்ட் அமௌண்ட்டை வந்து ஒரு ஓரமாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நாளைக்கு இந்த கதையோட கதாநாயகன் நீங்களே கூட இருக்கலாம். இந்த மாதிரி சொல்கிற வீடியோ இருக்குங்களா, இதோட கதாநாயகன் நீங்களே கூட இருக்கலாம். மறந்த நண்பர்களே, இந்த சேனல் தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நண்பர்களே. தேங்க்யூ.